வணக்கம். இன்றைய வகுப்புல நாம பார்க்க போறது காமர்ஸ். காமர்ஸ் அப்படிங்கிறது மின்னணு வர்த்தகம் அப்படின்னு சொல்றோம். நவீனமயமாக்கப்பட்ட இன்றைய உலகில் எல்லாமே நவீனமயமாக்கப்பட்டு வருது. அதுல மின் ஆளுமை, மின் ஆளுகை அப்படிங்கிறது மிக முக்கியமான இடத்தை பெற்றிருக்கு. எல்லாமே நமக்கு வீட்ல இருந்து ஈஸியா எக்ஸஸ் பண்ற மாதிரி, ஈஸியா அதனோட பயன்பாடுகளை பெறுவது மாதிரியான வசதிகள் எல்லாம் இன்று நவீனமயமாக்கப்பட்டிருக்கு. அதற்கு ஒரு முக்கிய காரணம் இந்த மின்னணு. கம்ப்யூட்டர்ஸ், இன்டர்நெட் இது மூலமா நம்ம உலகத்துல இருந்த இடத்துல இருந்து எங்க வேணாலும் யாரை வேணாலும் அக்சஸ் பண்ணலாம், என்ன வேணாலும் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இன்றைய காலகட்டத்துல உருவாயிருக்கு. அதன் ஒரு பகுதியாக தான் இன்றைய வகுப்புல நம்ம காமர்ஸ், அதாவது மின்னணு வணிகம், வர்த்தகம் அப்படின்னா என்ன, அதனுடைய பயன்பாடுகள் என்ன, அதனுடைய சிறப்புகள் என்ன, என்ன மாதிரியான செயல்பாடுகள் எல்லாம் இந்த மின்னணு வர்த்தக முறைகளில் பின்பற்றப்படுது அப்படிங்கிறது தான் இன்றைய வகுப்புல நம்ம பார்க்க போறோம். ஸோ இன்றைய வகுப்புல மின்னணு வர்த்தகம் அப்படிங்கிற தலைப்பிற்கு கீழ் நாம பார்க்க போற விஷயங்கள் இதெல்லாம். இன்டர்நெட்னா என்ன, எக்ஸ்ட்ரா நெட், காமர்ஸ் பில்ஸ் நம்ம எப்படி பண்ணலாம், அது சார்ந்த நிறுவனங்களையும் அதை பயன்படுத்தும் நுகர்வோர்களையும் அது சார்ந்து வாழக்கூடிய சமூக அமைப்பையும் இந்த மின்னணு இயந்திரங்கள், மின்னணு வர்த்தக முறைகள் என்ன மாதிரியான தாக்கங்களை உருவாக்குது அப்படிங்கிறதும் இதுல நம்ம பார்ப்போம். மின்னணு வர்த்தகம் அப்படின்னு சொல்லும் போது எல்லாத்துக்குமே இப்போ இன்றைய காலகட்டத்துல குழந்தைகள்ல இருந்து பெரியவர்கள் வரைக்கும் இந்த பகுதி இந்த வார்த்தை நம்ம அதிகமா பயன்படுத்துறோம். நெட்வொர்க்குகளும் அதை பயன்படுத்துவதற்கான இணையதள வசதிகளும் ஒரு இடத்துல இருந்துச்சு அப்படின்னா ஒரு மனிதனுக்கு வேற எந்த தேவைகளுமே தேவை இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இன்றைய காலகட்டத்துல உருவாயிருக்கு. மின்னணு வர்த்தகத்தை பொறுத்தளவுக்கு அதற்கான நெட்வொர்க்குகளும் அதை பயன்படுத்துவதற்கான இணையத்தை பயன்படுத்துவதற்கான முறைகளும் இந்த வணிகத்தை நடத்துவதற்கு ஒரு முக்கிய பங்காக இருக்கு. இந்த மின்னணு வர்த்தகம் அப்படிங்கிறது என்ன நமக்கு பொருட்படுத்துது அப்படின்னு சொன்னோம்னா, கணினி வழியாக, கம்ப்யூட்டர்ஸ் மூலமாக, அதில் பயன்படுத்தக்கூடிய நெட்வொர்க்குகள் மூலமாக நாம் நமக்கு தேவையான பொருட்களையோ அல்லது தரக்கூடிய சேவைகளையோ தேவையான தகவல்களையோ நாம எங்கிருந்து வேணாலும் பெற்றுக்கொள்வது மட்டும் இல்ல, நாம சேவைகளை வழங்குவதற்கும் பொருட்களை விற்பதற்கும் கூட இது ஒரு முக்கியமான தளமாக கருதப்படுது. இப்ப இந்த மின்னணு வர்த்தகம் செயல்படுத்தணும் அப்படின்னா அதற்கு சில இன்றியமையாத கருவிகள் அதனுடைய செயல்பாடுகளுக்கு முக்கியத்துவம் வகிக்குது. ஸோ அதுல பார்த்தோம் அப்படின்னா இந்த இன்ட்ராநெட், எக்ஸ்ட்ராநெட், அதுக்கு தேவையான கணினியோட மென்பொருட்கள், நெட்வொர்க் கனெக்ஷன்ஸ், இணைய பயன்பாட்டிற்கான நெட்வொர்க் கனெக்ஷன்ஸ், இது எல்லாமே இங்க ஒரு முக்கியமான பகுதியாக பார்க்கப்படுது. இப்ப இந்த மின்னணு வர்த்தகம் அப்படின்னு சொல்லும் போது இது எப்போ ஆரம்பிக்கப்பட்டது, எப்படி ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னோம்னா, நவீனமயமாக்கலில் நாகரீக உலகத்தின் ஒரு முன்னோடியாக தான் இந்த மின்னணு வர்த்தகம் இல்ல மின்னணு ஆளுமை பார்க்கப்படுது. மின்னணு ஆளுமைன்னு சொல்லும் போது நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய பார்த்திருக்கோம். இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜிஸ், மின் ஆளுகை அப்படிங்கிறது வர்த்தகத்துல மட்டும் இல்ல, பொருளாதாரத்துல, கல்வியில, கிராமப்புற வளர்ச்சியில, மக்கள் முன்னேற்றத்துல, பெண்களின் முன்னேற்றத்திற்கு, இந்த மாதிரி சமூகம் சார்ந்த அனைத்து தரப்பு மக்களுக்கும் அவர்களினுடைய செயல்பாடுகளுக்கும் ஒரு இன்றியமையாத வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு தூண்டுகோலாக இந்த மின் ஆளுமை அப்படிங்கிறது இன்றளவும் செயல்பட்டு இருக்கு. இது ஆரம்ப காலகட்டத்துல எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னா, தொடக்க காலங்கள்ல இந்த சேவையை பெறுவதற்கு, மின் ஆளுமையை பெறுவதற்கு அதற்கான செலவீனங்கள் அதிகமாகத்தான் இருந்துச்சு. அப்போ சாதாரண ஒரு மனிதனால அந்த மின்னணு ஆளுகையை பயன்படுத்த முடியாத நிலையும் இருந்தது. அப்போ பெரிய பெரிய நிறுவனங்களும் தொழிற்கூடங்களும் தான் தங்களினுடைய செயல்பாடுகளுக்காக, தங்களுடைய தகவல் பரிமாற்றத்திற்காக
இந்த மின் ஆளுகையை கையாளுறாங்க. படிப்படியா கால வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி, நாகரிக மாற்றத்திற்கு ஏற்ற மாதிரி இந்த மின்னணு ஆளுகையை கையாளுவதற்கான வழிமுறைகள் எளிமைப்படுத்தப்பட்டது. எளிமைப்படுத்தப்பட்ட வழிமுறைகளை பின்பற்றும் போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, அதனுடைய பயன்பாடு அதிகப்படியான மக்களை சென்றடைகிறதற்கு ஒரு வாய்ப்பாக இது அமையும். அப்போ நிறைய மக்கள் அந்த வசதிகளை பயன்படுத்துறாங்க. அவங்களோட தேவைகளை பூர்த்தி செய்யறதற்கும் அது ஒரு சிறந்த சுலபமான வழியாக கருதப்படுது. இப்ப மின்னணு வர்த்தகம், இன்டர்நெட் ட்ரேடிங், இன்டர்நெட் காமர்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த பயன்பாடு எதுக்காக, இந்த இன்டர்நெட் மின்னணு வர்த்தகம் அப்படிங்கிறது எதற்காக பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லும்போது, ஈஸி டிரான்ஸ்ஃபர், எல்லாத்தையுமே எளிமைப்படுத்துவதற்காகவும் விரைவாக சென்றடைவதற்காகவும், இது இணைய அடிப்படையில போகும்போது அதில் இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஒரு நிறுவனம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, பல்வேறு தகவல்களை தன் இடத்தில் இருந்து வெளியில உள்ள உலகத்தில் உள்ள பல்வேறு நிறுவனங்களுக்கும் அதனுடைய தகவல்களை அவங்க அனுப்புறதுக்கு இது ஒரு சுலபமான சாதனமாக பயன்படுத்தப்படுது. அப்ப இந்த இன்டர்நெட் மூலமா, இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ் மூலமா நம்ம என்ன பண்றோம், ஒரு சின்ன இடத்துல நம்மளுடைய தொழிற்சாலை வச்சிருந்தாலும் கூட அது உலக அரங்கில் நம்மளால நம்மளுடைய பொருட்களையும் நம்மளுடைய நிறுவனத்தினுடைய பெயரையும் எடுத்து செல்வதற்கு இது மின்னணு வர்த்தகம் அப்படிங்கிறது ஒரு சிறந்த தூண்டுகோலாக இருக்கு. அதே மாதிரி மின் ஆளுமை அப்படிங்கிறது இதுல நிறைய நெட்வொர்க்கிங் கம்பெனிஸ் இன்வால்வ் ஆகுறாங்க. அவங்களுடைய புது புது கண்டுபிடிப்புகள், இப்ப நம்ம போனே வச்சிருக்கோம் அப்படின்னா அது குறிப்பிட்ட கால அளவுல அது நம்ம என்ன பண்ணணும், அப்டேட் பண்ணணும்னா வாட்ஸ்அப்ல இருக்கட்டும், ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், நம்ம யூஸ் பண்ற என்ன செயலிகளாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு நாளும் கால மாற்றத்திற்கு ஏற்ப அதனுடைய செயல்பாடுகள் பக்குவப்படுத்தப்படுது அல்லது மேம்படுத்தப்படுது. அப்ப அந்த மேம்படுத்தப்படும் போது ஒவ்வொரு நிகழ்வுகளும் என்ன பண்றாங்க அப்படின்னா அப்டேட் பண்றாங்க. நமக்கான வசதிகளையும் தேவைகளையும் பூர்த்தி செய்வது, இன்னமும் எளிமையாக்குவது எப்படி அப்படிங்கறத அவங்களுடைய குறிக்கோளாக கொண்டு அவங்க செயல்படுறாங்க. இப்போ மின் ஆளுமை அப்படின்னு சொல்லும்போது பல்வேறு மென்பொருள் உரிமங்கள் இதுல இருக்கு. அதுல நேரம் மிச்சப்படுது. வெவ்வேறு பயனாளர்களுக்கு இடையில அவங்களுடைய முகங்களே தெரியாம கூட நம்ம என்ன பண்ணலாம், வர்த்தகம் பண்ணலாம். அதே மாதிரி கார்ப்பரேட் கம்பெனிஸ் நிறைய வெளிநாடுகளிலிருந்து நம்ம என்ன பண்றோம், பொருட்கள் நம்ம ஃபாரினுக்கு போனாதான் முன்னாடி எல்லாம் அங்க இருக்கக்கூடிய பொருட்களை வாங்க முடியும். இல்லை அங்கிருந்து ஒரு பையர் வாங்கிட்டு நமக்கு இதெல்லாம் ஃபாரின் ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லி சேல் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா இப்போ ஃபாரின்ல கிடைக்கக்கூடிய எந்த பொருட்களையும் நாம இருந்த இடத்துல இருந்து எளிமையான வழிமுறைகளை பின்பற்றி நாம செயலிகள் மூலமாக நமக்கு தேவையான பொருட்களை நாம பெற்றுக்கொள்வதற்கும் வாங்குவதற்கும் வழிவகை செய்யக்கூடிய விதத்துலதான் இந்த மின் ஆளுமை இன்றைய சூழ்நிலையில் செயல்பட்டு இருக்கு. அப்ப இந்த வர்த்தகத்திற்கு இடையிலான சேவைகளும் அதனுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான பொருட்களினுடைய வாங்கும் தன்மையாக இருந்தாலும் சரி, விற்பனை தன்மையாக இருந்தாலும் சரி, இந்த வர்த்தகத்துல அது செயல்படுத்தப்படும் போது ஒரு நிறுவனத்திற்கு மின்னணு வர்த்தகம் அப்படிங்கிறது அதனுடைய செயல்பாடுகளை இன்னும் எளிமையாக்க உதவுகிறது. இன்டர்நெட் மூலமா இல்ல மின்னணு வர்த்தகம் மூலமாக நாம பல்வேறு வழிகள்ல டிரான்சாக்ஷன்ஸ் பரிவர்த்தனைகளை நாம செய்யறோம். அப்ப அதற்கான அந்த பரிவர்த்தனை செயலாக்கத்தை எளிதாக்குகிறது. ஏன்? பேமெண்ட் ஈஸியா நம்ம பே பண்றோம், பொருட்களை ஈஸியா நம்ம இருந்த இடத்துல இருந்தே பார்க்கணும். ஒன்றும் இல்லை, ஒரு சிஸ்டம் இல்லை ஒரு ஃபோன், ஒரு நெட் கனெக்ஷன், அதற்கான செயல்பாடுகள் மட்டும் இருந்தா நமக்கு போதும். நமக்கு வேண்டிய பொருளை இருந்த இடத்துல இருந்து டோர் ஸ்டெப்ல நம்ம ரிசீவ் பண்ற மாதிரியான சிஸ்டம்ஸ் தான் இன்றைய கால சூழ்நிலையில இருக்கு. இப்ப இது திறமையான பரிவர்த்தனை நுழைவு அப்படிங்கிறது என்ன? திறமை அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய டேலண்ட், எஃபிஷியன்சி அதை நம்ம சொல்லுவோம். இப்ப வர்த்தகத்துல பொறுத்தளவுக்கு ஒரு வர்த்தக நிறுவனத்தினுடைய திறமையான செயல்பாடு என்ன அப்படின்னு பாக்குறோம் அப்படின்னா, மக்களுக்கு தேவையான பொருட்களை அவர்களுக்கு பொருத்தமான இடங்களில் அவர்களுக்கு ஏற்ற விலையில் கொண்டு சேர்ப்பதுதான் வர்த்தகத்தினுடைய முக்கிய நோக்கம்.
இப்போ பொருத்தமான இடங்களில் சொல்லும்போது சிட்டிஸ்ல ஒரு மாதிரி இருக்கும், கிராமப்புற பகுதிகள்ல ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுடைய தேவைகளும் அதற்கேத்த மாரி மாறுபடும். ஸோ அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யணும் அப்படின்னா, அதற்கேற்ற மாதிரியான செயல்பாடுகள் தான் அங்கு கையாளப்படும். இப்ப எல்லாமே ஸ்மார்ட் போன் யூஸ் பண்றது வந்து சிட்டிஸ்ல இருக்கவங்களோ, எஜுகேட்டட் பீப்பிளோ மட்டும் யூஸ் பண்றது கிடையாது. சாதாரண ஒரு கிராம பகுதியில ஒரு காய்கறி கடை வச்சிருக்கவங்க, ஒரு தள்ளுவண்டி கடை வச்சிருக்கவங்க, அவங்க எல்லாமே இன்னைக்கு ஜிபே, ஃபோன்பே, யுபிஐ டிரான்சாக்ஷன்ஸ் வந்து அதிகமான அ நிலைகள்ல யூஸ் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன்ஸ நாம இன்னைக்கு பார்க்கிறோம். அப்ப இந்த மின்னணு வர்த்தகம் அப்படிங்கிறது சர்வதேச வர்த்தகத்திற்கு மட்டும் உதவக்கூடிய காரணியாக இல்லாமல், அன்றாட வாழ்வியலில் சாதாரண நிலைகளில் வணிகம் புரிபவர்களுக்கும், அவர்களினுடைய பரிவர்த்தனைகளுக்கும் இது வந்து ஒரு பயனுள்ள கருவியாக செயல்படுது. இந்த பரிவர்த்தனைகள் மூலமா நம்ம என்ன பண்றோம்? நமக்கு என்ன கிடைக்குது? அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்க டிரான்சாக்ஷன்ஸ் ஈஸியா பண்ணும்போது, இல்ல பொருள வாங்குறது ஒரு கூட்டத்துக்குள்ள அடிச்சு புடிச்சுட்டு போய் லைன்ல நின்னு வாங்காம, இல்ல ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பேசிஸ்ல வாங்காம, யாரு முதல்ல வராங்களோ அவங்களுக்கு தான் முன்னுரிமைன்ற மாதிரிலாம் இல்லாம, நம்ம என்ன பண்றோம்? இருந்த இடத்துல இருந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம நம்மளோட டைம சேவ் பண்ணி, நம்மளோட எனர்ஜிய சேவ் பண்ணி, டிரான்ஸ்போர்டேஷனுக்கான நம்ம எக்ஸ்பென்சஸ சேவ் பண்ணி, நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நமக்கு தேவையான பொருள இருக்க இடத்துல இருந்தே நம்ம வாங்கிக்கிறோம். ஸோ இந்த டிரான்சாக்ஷன்ஸ்ல நம்ம வாங்கும்போது பொருட்களினுடைய நிலை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்போ அதுல ஏற்படக்கூடிய மிஸ்டேக்ஸ், இப்போ நம்ம ஒரு கடைக்கு போய் லிஸ்ட் போட்டு ஜாமான் வாங்குறோம் அப்படின்னா, அதுல 1, 2 வந்து மிஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இது எல்லாமே சிஸ்டமடைஸ்டா நடத்தப்படும்போது, அந்த பிழைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா, மின்னணு முறையில நம்ம ஒரு விஷயத்த பண்றோம் அப்படின்னா, இப்ப நம்ம சிஸ்டம்ல என்ன இன்புட் குடுக்குறோமோ, அதுக்கு தகுந்த மாதிரியான அவுட்புட் தான் நமக்கு வந்து வெளியில வரும். அப்ப நீங்க என்ன ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்றீங்களோ, அந்த ஆர்டர்ஸ் தான் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். சில நேரங்கள்ல ஹியூமன் எரர்ஸ்னால மேபி 1 ஆர் 2 கேஸஸ்ல வந்து மிஸ்டேக்ஸ் வந்து ஏற்பட்டிருக்கலாம். பட் பெரும்பான்மையான நிலைகள்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, தவறுகள் ஏற்படுவதற்கான, பிழைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவாகவே இந்த வர்த்தக முறைகளில் கருதப்படுது. நிலையான உட்கட்டமைப்பு. இப்ப நிலையான உட்கட்டமைப்பு அப்படின்னு சொல்லும்போது, நீங்க பண்ணக்கூடிய பரிவர்த்தனைகள், வர்த்தகம் சார்ந்து செய்யக்கூடிய பரிவர்த்தனைகள், அதற்கான செயலாக்கம், அந்த அறிக்கையிடல், அந்த அறிக்கைகளுக்கான செயல்பாடு, இது எல்லாமே இந்த உட்கட்டமைப்புகளுக்குள்ள வந்துரும். இதற்குள்ள கட்டுப்பாடுகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். உள்கட்டுப்பாடுகள் அப்படின்னு சொன்னோம்னா, தகவல்களின்படி செயலாக்கத்தையும், நிதி ஆதாரங்களையும் பாதுகாப்பதுதான் இதனுடைய முக்கியமான நோக்கம். ஏன் நம்ம அந்த ஃபினான்ஷியல் நிதி ஆதாரங்களுக்கு வந்து ஏன் நம்ம முக்கியத்துவம் குடுக்குறோம் அப்படின்னா, நீங்க வர்த்தகம்ன்றது இல்லாம என்ன ஒரு நிறுவனம் செயல்படணும் அப்படின்னாலுமே, அதற்கு நிதி மேம்பாடு, நிதி கட்டுப்பாடு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். ஸோ ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸ் இல்ல ஃபினான்ஷியல் கண்டிஷன்ஸ் இல்லாம நாம செயல்படவே முடியாது. ஸோ இப்ப இத உறுதி செய்யணும் அப்படின்னா, கணினி மூலமாக நாம செய்யக்கூடிய செயல்பாடுகள் எல்லாமே தொடர்ந்து ரெக்கார்ட் ஆயிட்டே இருக்கு. இப்ப நம்ம ஃபோன்லயே நம்ம ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்றோம் அப்படின்னா, அந்த ஆப்ஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோன்றது அதுவே நமக்கு காமிக்கும். ஒரு ஸ்டிப்புலேட்டட் டைம்ல நீங்க இதுக்கு முன்னாடி இந்த ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருக்கீங்க. இது வேணுமா அப்படின்னு அதுவே நமக்கு ஒரு ரிமைண்டரும் பிளேஸ் பண்ணும். ஸோ இந்த தரவுகள் எல்லாமே வந்து நமக்கு என்ன என்ன குடுக்குது, என்ன கொண்டு வராங்க அப்படின்னு சொன்னோம்னா, நம்மளுடைய தேவைகளை அறிந்து, அந்த தேவைகளை நிறைவேற்றுவதற்கான சரியான வழிமுறைகளையும் இது நமக்கு காமிக்குது. இப்ப இதுல இந்த இன்ட்ராநெட், எக்ஸ்ட்ராநெட் அப்படின்னு சொல்றோம். ஸோ முதலாக எக்ஸ்ட்ராநெட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு நிறுவனத்திற்கு தேவையான இணையதள வசதிகளை சில பகுதிகளில் இருந்து பெரும்பான்மையான பகுதிகளுக்கு கொண்டு சேர்ப்பதற்கு, அந்த நிறுவனத்தினுடைய செயல்பாடுகளை அனைத்து தரப்பினருக்கும் கொண்டு போய் சேர்ப்பதற்கு இந்த எக்ஸ்ட்ராநெட் வந்து ஒரு கருவியாக செயல்படுது. அப்போ குறைஞ்ச செலவுல மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள்னு சொல்லுவோம். அதாவது
உற்பத்தி செஞ்ச பொருட்களை நாம வந்து பதப்படுத்தி இல்ல பத்திரப்படுத்தி தேவையான நேரத்துல தேவையான இடத்துல மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும் போது அந்த பொருட்களினுடைய விலை வந்து தீர்மானிக்கிறது அவங்கதான். ஏன்னா குறுகிய கால அளவுல அழிந்து போகக்கூடிய பொருட்களை அதை மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாக கன்வெர்ட் பண்ணி மாற்றம் செஞ்சு அதை சந்தைப்படுத்துதல் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய செயல்பாடு. இந்த சக்தி வாய்ந்த சந்தைப்படுத்துதல்ல முக்கியமான தகவல் தொடர்பு கருவியாக செயல்படக்கூடியது இந்த எக்ஸ்ட்ரானெட் தான். ஸோ இதன் மூலமாக அவங்க என்னெல்லாம் வந்து வர்த்தகங்கள்ல என்னெல்லாம் நடவடிக்கைகள் வந்து மேற்கொள்றாங்க. ஸோ எக்ஸ்ட்ரானெட்டை வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, இது சரியா டிஃபைன் பண்ணணும், வரையறை செய்யணும் அப்படின்னா, உலக அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு முக்கியமான வணிகம் சார்ந்த நட்புகளை அல்லது பார்ட்னர்ஷிப் கூட்டாளிகளை இணையத்தின் மூலமாகவே நாம ஒருவர் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். பேஸ்ட் ஆன் தியர் நீட்ஸ், அவங்களுடைய தேவைகளின் அடிப்படையில் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நமக்கான சார்பு கம்பெனி, நம்மளோடு சேர்ந்து உழைக்கக்கூடிய கம்பெனியோ ஒரு தனி நபரையோ நம்ம வந்து என்ன பண்ணலாம், இதன் மூலமாக அடையாளம் கண்டு கொள்ளலாம். இப்ப ஃபேஸ்புக்ல எல்லாம் நம்ம பாக்குறோம் அப்படின்னா, நமக்கு ஆயிரக்கணக்கான நண்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாருடைய முகங்களையுமே நம்ம நேர்ல பார்த்திருக்க மாட்டோம். சில பேரோட ஃபேஸஸ் போட்டோஸ்ல கூட பார்த்திருக்க மாட்டோம். ஆனா அவங்க எல்லாமே ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. ஏன்னா அவங்க எல்லாமே ஒரே சேம் இன்ட்ரெஸ்டோட இருப்பாங்க, சேம் இன்டென்ஷன் அவங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த எக்ஸ்ட்ரானெட் வர்த்தகம் மூலமாக நான் செய்யக்கூடிய ஒரு தொழிலின் ஒரு பொருட்களின் உற்பத்தி வந்து உலகம் முழுக்க நான் தெரியப்படுத்தும் போது அதன் தேவை இருக்கக்கூடிய நிறுவனங்களோ இல்ல அதை சார்ந்து பணி செய்யக்கூடிய நிறுவனங்களோ என்ன பண்றாங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஷிப் ஆகி என்னோட பார்ட்னர்ஷிப் ஆகி சேர்ந்து ஒர்க் பண்றதுக்கு முன் வராங்க. ஸோ இதற்கான வழிமுறைகள் எல்லாம் என்னவாக பின்பற்றப்படுது அப்படின்னு சொன்னோம்னா, ஃபர்ஸ்ட் காமர்ஸ். மெயினா இதுக்கு வந்து இன்டர்நெட் தான், ஆன்லைன் ட்ரேடிங், ஆன்லைன் ஷாப்பிங் தான். இந்த இணையங்கள் மூலமாக நாம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, இன்டர்நெட் கனெக்ஷன் மட்டும் நமக்கு இருந்தா போதும், நமக்கு தேவையான பொருட்களை நாம கம்ப்யூட்டர்லயோ இல்ல போன்லயோ சர்ச் பண்ணி அதற்கு தேவையான விஷயங்களை நாம பெற்றுக்கொள்ள முடியும். இதனுடைய முக்கிய குறிக்கோள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நிறுவனங்களுக்கு இடையே ஒத்துழைப்பை வளர்க்கிறது. சோ ஒருத்தர் இன்னொருத்தரை போட்டியா நினைக்காம, இவங்க வளர்ந்தா நம்மளோட வளர்ச்சி குறையும் அந்த மாதிரி கான்செப்டுக்கு போகாம, 2 பேரும் சேர்ந்து வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போகணும். நிறுவனங்களை, அதில் பணிபுரியக்கூடிய பணியாளர்கள், அதனுடைய முதலாளிகளினுடைய தனி நலனையும் சேர்த்து நிறுவனங்கள் ரெண்டுமே வந்து மேம்படணும் அப்படிங்கறத அவங்களுடைய நோக்கமா இருக்கு. இந்த காமர்ஸ் நமக்கு என்னெல்லாம் கொடுக்குது அப்படின்னு சொன்னோம்னா, பேசிக் வந்து நமக்கு இன்டர்நெட் வேணும். இது வந்து ஒரு காமனான தளம். இது ஒரு பிரைவேட் கம்பெனியோ இல்ல ஒரு தனிப்பட்ட நபரோ உருவாக்கி அவங்க மட்டுமே பயன்படுத்தக்கூடிய செயலியோ இணையதளமோ கிடையாது. அப்ப இதுல யார் வேணாலும் உள்ள போய் அக்சஸ் பண்ணி யாரோட டீடைல்ஸ வேணாலும் எடுக்கலாமா, பார்க்கலாமா? இல்ல. இன்டர்நெட் மூலமாக ஆன்லைன் வர்த்தகம் செய்யக்கூடிய எல்லா நிறுவனங்களுமே என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு அதன் மூலமாக பொதுமக்களுக்கு எந்தவித இடையூறும் ஏற்படாமல் அவங்களுடைய தகவல்களை பாதுகாக்கிறது அந்த நிறுவனங்களினுடைய முதன்மையான குறிக்கோள். ஏன் அப்படி சொல்றோம்னா, இப்போ ஆன்லைன் ட்ரேடிங் பண்றாங்க அப்படின்னா, அந்த நிறுவனம் வந்து ஒரு சப்ளையருக்கோ ஒரு சிறு விற்பனையாளருக்கோ அவங்களுடைய சேவைகளை பெறுவதற்கு அனுமதிக்கிறாங்க அப்படின்னா, அவங்களிடம் முறையான என்கொயரி, தகவல் சேகரிப்பு இல்லாமலோ சரியாக அவங்களை கண்காணிக்காமலோ எந்த ஒரு பெரிய நிறுவனமும் அவங்கள வந்து சப்ளையர்ஸா அக்செப்ட் பண்றது கிடையாது. அப்போ அந்த சப்ளையர்ஸ் வர்த்தகர்கள் மூலமாக வாடிக்கையாளர்களுக்கு ஒரு பொருள் விற்பனை செய்யப்படுது, இந்த இணையதளம் மூலமாக ஒரு பொருள் வந்து விற்பனை செய்யப்படுது அப்படின்னா, அதனுடைய உண்மை தன்மையும் நிலைப்பு தன்மையும் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத அவங்க ஐடென்டிஃபை பண்ணினதுக்கு அப்புறம் தான் அவங்களோட நெட்வொர்க்கோட மர்ஜ் பண்றாங்க, இணைக்கிறாங்க.
ஸோ அவர்கள் வந்து இணையம் வழியா ஆன்லைன் மின்னணு வர்த்தகம் வழியாக தங்களினுடைய வர்த்தகத்தை மேற்கொள்ளும் போது இது மக்களுக்கு பாதுகாப்பான செயல்பாடாகவும் அவர்களினுடைய வாங்கும் தன்மையை அதிகரிக்கக்கூடிய நிலையையும் ஏற்படுத்துது. இப்ப தற்போது இருக்கக்கூடிய அமேசான், பிளிப்கார்ட் மத்த எந்த ஆன்லைன் வர்த்தக நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, அவங்க எல்லாமே அவங்களுடைய செயல்பாடுகள் பார்த்தோம்னா மக்களை ஈர்க்கும் விதமாக, பொருட்களை வாங்க தூண்டும் விதமாக தான் அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே இருக்கும். நம்ம சில நேரங்கள்ல தேவை இல்லைன்னா கூட ஆஃபர்ஸ்ல வருது அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்றோம், பல நேரங்கள்ல பொருட்களை வாங்கக்கூடிய எண்ணத்தை தூண்டக்கூடிய வகையிலும் இந்த நிறுவனங்கள் செயல்படுது. மின்னணு வர்த்தகத்தினுடைய நன்மைகளாக என்ன சொல்லப்படுது? இப்போ மின்னணு வர்த்தகம், மின்னணு அப்படிங்கிறது வந்து நவீன உலகில் நவீன கால மாற்றத்திற்கு ஏற்ற மாதிரி மக்களினுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு தளம் தான். இதுல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. அட் த சேம் டைம் சில மிஸ்டேக்ஸும் சில லிமிடேஷன்ஸும் இதுல சொல்லப்படும். தொழில்நுட்பத்தின் அடிப்படையில மின்னணு வர்த்தகம் அப்படிங்கிறது உலக அளவில் பல பேரை இணைக்குது, பல நிறுவனங்களை இணைக்குது, வர்த்தகர்களை இணைக்குது, சிறு குறு வணிகர்களை வந்து வளர்த்து விடுது. இது எல்லாமே வந்து நம்ம சொல்லலாம். ஏன் மக்கள் வந்து நேர்ல கடைகளுக்கு போய் பொருட்கள் வாங்குவதற்கு பதிலாக வீட்டுக்குள்ளேயோ இல்ல ஒரு அறையிலேயோ உட்கார்ந்துட்டு கையில இருக்கக்கூடிய இணைய வழியினால செயல்பாடுகள் மூலமாக ஏன் பொருட்களை வாங்குறதுக்கு அதிகமான ஆர்வம் காமிக்கிறாங்க? நீங்க ஒரு நோட்டிபிகேஷன் வந்துச்சுன்னா போதும், அதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன மாதிரியான பொருட்கள் வேணும் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா அதுல டிஸ்பிளே ஆகும். தேவையான பொருட்கள் மட்டும் இல்லை, நீங்க இது சம்பந்தமா வேற என்ன பொருட்கள் வாங்கலான்றதும் நமக்கு வந்து அதுல ஸ்க்ரோலிங் ஆயிடும். அப்ப என்ன பண்ணுவோம், என்னதான் இருக்குன்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லி உள்ள போனோம் அப்படின்னா அது நம்மளுடைய வாங்கும் திறனை கூட்டு. தேவையில்லை, பட் நல்லா இருக்கு, ஆஃபர்லயும் இருக்கு, ரொம்ப கம்மியான பிரைஸா இருக்கு, அப்ப நம்ம என்ன செய்யலாம், வாங்கிக்கலாம். ஸோ ஆயிரக்கணக்கான மக்களை சென்றடைவதற்கான சுலபமான வழியில் சென்றடைவதற்கான ஒரு வழிமுறையாக இந்த மின்னணு வர்த்தகம் அப்படிங்கிறது கையாளப்படுது. இதுல அட்வர்டைஸ்மெண்ட்ஸும் இருக்கு. இப்ப இன்றைய சூழ்நிலையில் ஊடகங்களின் மூலமாகவும் பத்திரிகைகளின் மூலமாகவும் இதற்கான விளம்பரங்கள் எல்லாமே எல்லா தரப்பு மக்களையும் சென்றடையுது. அதே போல இந்த நிறுவனங்கள் தான் வளர்வது மட்டும் இல்லாமல் தன்னோடு இணைந்து இருக்கக்கூடிய அந்த சிறு வணிகர்களையும் டெவலப் பண்றாங்க. அதுல தனிநபர்களாக இருக்கட்டும், இல்ல சிறு குறு வணிகர்களாக இருக்கட்டும், வியாபாரிகளாக இருக்கட்டும், எல்லாருமே இதனால பயனடைகிறாங்க. அப்போ நமக்கு வந்து இது டைம் சேவிங்கா இருக்கு, மணி சேவிங்கா இருக்கு. நேர்ல போய் நம்ம வாங்கும் போது யூஸ்வலாவே நம்ம ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னா அந்த பொருளை வந்து இன்னொரு கடையோட கம்பேர் பண்ணுவோம். இப்ப காய் வாங்க போறோம்னாலே அந்த கடையில இவ்வளவுதான் இருக்கு, இந்த கடையில அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கம்பேரிசன் பண்ணி தான் அந்த பொருள் வாங்குவோம். ஸோ மின்னணு வர்த்தகம் வந்து நமக்கு இன்னொரு அடிஷ்னலான பெனிஃபிட் என்ன கொடுக்குது அப்படின்னா கம்பேரிசனை ஈஸியாக்குது. நீங்க வீட்டுல உட்காந்துக்கிட்டே அமேசான்ல எப்படி இருக்கு, பிளிப்கார்ட்ல எப்படி இருக்கு, மீசோல எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லா இணையங்களையும் பயன்படுத்தி நீங்க வந்து அதற்கான பொருட்களுக்கான விலையை வந்து ஒப்பிட்டு பார்த்து கொள்ள முடியும் சுலபமா. அப்போ நேரத்தையும் பணத்தையும் உழைப்பையும் மிச்சப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான பங்கு மக்களுக்கு இந்த மின்னணு வர்த்தகம் அப்படிங்கிறது கொடுக்குது. அது மட்டும் இல்லாம நம்ம ஈஸியா வந்து அந்த பொருள், ஒரு பெரிய பொருள் வாங்குறோம் அப்படின்னா அதை நம்ம வீட்டுக்கு கொண்டு வர்றது அப்படிங்கிறது இன்னொரு பெரிய சிக்கல். இப்ப எல்லாமே டோர் ஸ்டெப் டெலிவரி தான். வீட்டுக்கு வந்து நமக்கு வந்து அந்த பொருளை வந்து ஈஸியா கொடுத்துட்டு போயிடுறாங்க. அது மட்டும் இல்ல, அந்த வே ஆஃப் பேமெண்ட்ஸ், பணம் செலுத்தக்கூடிய வழிமுறைகளும் எளிமைப்படுத்தப்பட்டிருக்கு. கடைகளுக்கு போனோம் அப்படின்னா ₹1 ₹2 சில்லறை இல்லை, ₹50 ₹5 சில்லறை இல்லைன்னா அதுக்கு பதிலாக ஒரு பொருளை கொடுக்கறது, இல்லை சில்லறை கேட்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். சில சமயங்கள்ல நம்ம கையில பணம் இருக்காது, அக்கௌண்ட்ல பணம் இருக்கும், எடுக்க முடியாத சூழ்நிலை கூட இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல இந்த ஈஸி கார்ட் பேமெண்ட்ஸ் வந்து, ஆன்லைன் பேமெண்ட்ஸ் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அக்கௌண்ட்ல பணம் இருந்தா போதும், நீங்க வந்து பேமெண்ட் வந்து ஈஸியாவே பண்ணிடலாம்.
சோ பொருளை தேர்ந்தெடுக்கிறதையும் எளிமைப்படுத்துது, நேரத்தையும் பணத்தையும் செலவையும் மிச்சப்படுத்துது, பேமெண்ட்ஸும் ஈஸியா ஆக்குது. நமக்கு அந்த டெலிவரி ப்ராசஸும் வந்து ஈஸியாவே மின்னணு வர்த்தகத்தின் மூலமாக நம்ம வீட்டுக்கே அந்த பொருள் வந்து டெலிவரி செய்யப்படுது. அப்போ மின்னணு வர்த்தகம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் நம்ம பார்க்கலாம், இது மக்களினுடைய வாழ்க்கை முறையை எளிமைப்படுத்துவதாக. அப்படிதான் எல்லாருடைய கண்ணோட்டமுமே வந்து கொண்டு போகும். ஆனா இதற்கு ஒரு நாணயத்திற்கு இரு பக்கங்கள் இருக்கிற மாதிரி எந்த ஒரு செயல்பாடுகளுக்கும் மறுபக்கமும் இருக்கு. இப்போ மின்னணு வர்த்தகத்தினுடைய எதிர்மறை விளைவுகள் என்ன அப்படிங்கிறதும் இதுல இருக்கு. சோ மின்னணு வர்த்தகத்தில் முக்கியமான அதனுடைய நன்மைகளாக 3 தரப்பினருடைய செயல்பாடுகள் இங்கு பார்க்கப்படுது. ஒண்ணு வந்து அமைப்பு. இந்த இடத்துல அமைப்பு அப்படின்னு சொன்னோம்னா ஆர்கனைசேஷன், அதாவது தொழில் நிறுவனங்களை குறிக்கும். 2வது நுகர்வோர், 3வது தான் சமூகம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அமைப்பு அப்படிங்கிறது அந்த தொழில் சார்ந்த நிறுவனங்களை குறிக்கும். சோ அந்த தொழில் சார்ந்த நிறுவனங்கள் தான் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை சந்தைப்படுத்துதல் அப்படிங்கிறது இந்த முறையில எளிமையாக்கப்படுது. ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தா போதும், த்ரூ மொபைல் கம்பெனிஸ் மூலமா, ஐ மீன் நெட்வொர்க் கம்பெனிஸ் மூலமா போச்சு அப்படின்னா அது ஈஸியா மக்களை போய் த்ரூ வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர் எந்த விதத்திலையும் அவங்கள போய் ஈஸியா சென்றடையும். அப்போ நான் என்னுடைய உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை சந்தைப்படுத்துவதற்கு அதிகப்படியான விளம்பர செலவு பண்ண தேவையில்லை. சோ இதன் மூலமாக குறைந்தபட்ச மூலதன செலவினத்தோட நான் வந்து ஒரு நிறுவனத்தை ஆரம்பிச்சு அதிகப்படியான வாடிக்கையாளர்களை என்னால் எளிமையான வழிமுறைகளை பின்பற்றி பெற முடியும். சோ இதுல வாடிக்கையாளர்கள் மட்டும் கிடையாது, நமக்கு தேவையான சப்ளையர்ஸையும் நம்ம கான்டாக்ட் பண்ணலாம் ஈஸியா. ஒரு இன்டர்வியூ வைக்கணும்னு அவங்கள வந்து நேர்ல வர சொல்லி அவங்களோட டிஸ்கஸ் பண்ணி அதெல்லாம் நீங்க பண்ணவே வேண்டாம். த்ரூ ஆன்லைன்லயே வந்து நம்ம என்ன பண்ணலாம், வாண்டட் சப்ளையர்ஸ் சொல்லி நம்ம கான்டாக்ட் நம்பர் மட்டும் கொடுத்தா போதும். அவங்க வந்து த்ரூ ஃபோன் நம்மள கான்டாக்ட் பண்ணுவாங்க. நமக்கு சாட்டிஸ்ஃபைடா இருந்ததுன்னா அவங்கள நம்ம அக்செப்ட் பண்ணலாம். இது ரீஜனல் லெவல்ஸ்ல மட்டும் கிடையாது, உலக அளவிலையும் நாம இந்த மின்னணு வர்த்தக முறைகளை பின்பற்றுவதால அனைத்து விதமான வணிகர்களிடமிருந்தும் அல்லது அனைத்து தரப்பு தொழில் நிறுவனங்களிடமிருந்தும் நம்மளால எளிமையான வழிமுறைகளில் பொருட்களை விற்பனைக்கு பெற்றுக்கொள்ள முடியும். இப்ப இந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணப்படுமா? கண்டிப்பா ரெக்கார்ட் பண்ணப்படும். இது வந்து காகித அடிப்படையிலான தகவல்களை உருவாக்குவதற்கோ அதை செயல்படுத்துவதற்கோ விநியோகிப்பதற்கோ ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கும் எல்லாத்துக்குமே தான் இந்த மின்னணு வர்த்தகம் அப்படிங்கிறது பயன்படுத்தப்படும். இப்ப எல்லாமே நம்ம ரெக்கார்ட்ஸ் எல்லாமே ரெக்கார்ட் மெயின்டெனன்ஸ் எல்லாமே வந்து முன்னாடிதான் நம்ம ரிட்டர்ன்ல வந்து எழுதி சேவ் பண்ணிட்டு இருந்தோம், நோட்டுல வந்து பத்திரப்படுத்திட்டு இருந்தோம். இப்ப அந்த ரெக்கார்ட் மெயின்டெனன்ஸ் எல்லாமே வந்து நமக்கு மின்னணு மூலமாகவே செய்யப்படுது இல்லையா? அது எளிமையாக்குது, ஈஸி அக்சஸும் கொடுக்குது. அதே மாதிரிதான் அமைப்பு சார்ந்த, ஐ மீன் தொழில் சார்ந்த நிறுவனங்களுக்கும் அவர்களினுடைய பொருட்களுக்கான உற்பத்தி செலவுகளை குறைத்து அதிகப்படியான வாடிக்கையாளர்களையும் விநியோகஸ்தர்களையும் பெறுவதற்கு இந்த மின்னணு வர்த்தகம் அப்படிங்கிறது ஒரு சுலபமான வழிமுறையை கொடுக்குது. லைக் நம்ம நுகர்வோர் வந்து முன்னாடியே சொல்லிட்டோம், இது வந்து வாடிக்கையாளருக்கு அதிக எண்ணிக்கையிலான பொருட்களை தேர்வு செய்வதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கு. அது மட்டும் இல்ல, ஒரு பொருள் தான் வாங்க போறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிவி வாங்க போறோம் அப்படின்னா ஒரு பிராண்ட் டிவி மட்டும் நம்ம ஸ்டடி பண்ணாம அது ரிலேட்டடா வேற கம்பெனி சார்ந்த அதே லெவலான டிவிய நம்ம மத்த பிராண்ட்ஸ்லயும் எப்படி கொடுக்குறாங்கன்றத ஒப்பிட்டு பாக்குறதுக்கு இது ஒரு சுலபமான வழியா இருக்கு. நம்ம ஷோரூம் போனோம்னா அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, ஒவ்வொரு டிவியோட ஃபீச்சர்ஸ் பத்தியும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. பட் அது எந்த அளவுக்கு நம்மள முழுசா சென்றடையணும், ரிசீவ் பண்ணுவோம் அப்படிங்கிறது கொஸ்டின். இது நம்ம பொறுமையா வீட்டுல உட்காந்து ஒவ்வொருத்தரும் அவங்களோட ஒப்பீனியன் போட்டிருப்பாங்க, கமெண்ட்ஸ் கொடுத்திருப்பாங்க, வாங்கி பயன்படுத்தின பயனாளர்கள் வந்து அவங்களுடைய ஃபீட்பேக் கொடுத்திருப்பாங்க. சோ அப்ப இந்த மாதிரி மின்னணு வர்த்தகத்தின் மூலமாக நுகர்வோர்கள் தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறது மட்டும் இல்லாம அதற்கான வழிமுறைகளையும் எளிமையாக்கி அவர்களினுடைய வாங்கும் திறனை அதிகரிக்குது அப்படின்னு சொல்றாங்க.
அப்ப வாடிக்கையாளர்கள் அவங்களுடைய சேவையை பெறுவதற்கும் ஈவன் நம்ம இப்போ எல்லாமே வந்து இந்த செகண்ட் சேல்ஸ் வந்து நம்ம பண்றோம். ஈவன் இப்போ கார், பைக், எல்லா எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸுமே வந்து செகண்ட் சேல்ஸ் அப்படிங்கிறது த்ரூ ஆன்லைன் ட்ரேடிங்லயே வந்து நம்ம ஈஸியாவே கிடைக்குது. அது எல்லாத்தையும் விட மிக முக்கியமாக எந்த நேரத்திலயும் நம்ம அக்சஸ் பண்ணிக்கலாம். 24 மணி நேர பயன்பாடு அப்படிங்கிறது இங்க இருக்கு. 8 மணி ஆயிடுச்சு, 10 மணி ஆயிடுச்சு, கடை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நான் 10 மணிக்கு மேல தான் டியூட்டி முடிச்சுட்டு ஃப்ரீயா இருப்பேன் அப்படின்ற இதெல்லாம், அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இங்க வந்து கிடையாது. நீ எந்த நேரத்துல உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கக்கூடிய எந்த நேரத்துல வேணும்னாலும் நீங்க மின்னணு வர்த்தகத்தின் மூலமாக உங்களுக்கான பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம், ஆர்டர் பண்ணலாம். ஸோ 24 ஹவர்ஸ் நம்மளால அக்சஸ் பண்ண முடியும். வருஷம் முழுசும் இருக்கும். கவர்மெண்ட் ஹாலிடே கிடையாது, லோக்கல் ஹாலிடேஸ் கிடையாது, சண்டேஸ் ஹாலிடேஸ் கிடையாது, ஃபெஸ்டிவல் ஹாலிடேஸ் எதுவுமே கிடையாது. அங்க வந்து எல்லா நாளுமே வந்து அவங்களோட வர்த்தக முறைகள் வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ நுகர்வோர்களுக்கு வாங்கும் திறனை அதிகரிக்குது, ஒப்பிட்டு பார்க்கறதுக்கு உதவி செய்யுது. 24 மணி நேரமும் எல்லா நாட்களும் இந்த சேவையை பெறுவதற்கான ப்ரொவிஷன்ஸும் இங்கு கொடுக்கப்படுது. இது சார்ந்த சமூகத்திற்கு என்ன நன்மைகளை மின்னணு வர்த்தகம் அப்படிங்கிறது கொடுக்கும்? இப்ப சொசைட்டல் சமூகம் சார்ந்த வளர்ச்சி நிலைகள் அப்படின்னு சொல்லும்போது இது அதிகப்படியான மக்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இப்ப கொரோனா காலகட்டங்கள்ல நாம வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் வந்து நிறைய பண்ணுவோம். இப்ப மின்னணு அப்படிங்கிற ஒரு வசதி இருக்கிறதுனாலதான் நம்மளால வீட்டுல உட்கார்ந்து கல்வி கற்கிறதுல இருந்து பணிக்கு போறதுல இருந்து ஒருத்தரை ஒருத்தர் தொடர்பு கொள்வது வரைக்கும் நம்மளால என்ன எதுலதான் பண்ண முடிஞ்சது? மின்னணு மூலமாக தான் பண்ண முடிஞ்சது. அப்போ சமூக அமைப்புல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு திருவிழாவுக்கு போறோம், ஒரு ஷாப்பிங்க்கு போறோம் அப்படின்னா ஒரே நேரத்துல எல்லா மக்களும் போகும்போது சமூக அமைப்புல நெரிசலான சூழ்நிலை வந்து ஏற்படும். இப்ப கூட நம்ம பார்த்துப்போம், இந்த பொங்கல் ஹாலிடேஸ்ல வந்து எங்க போனாலுமே வந்து கூட்ட நெரிசல், கூட்டம், பொல்யூஷன், நிறைய வெஹிக்கிள்ஸோட அனாயிங் சவுண்ட்ஸ் இதெல்லாம் இருக்கும்போது சமூகம் அப்படிங்கிறது ஒரு அமைதியான சூழலை இழக்குது. அப்போ சமூகத்திற்கு இது ஒரு பக்கம் பொருளாதார வளர்ச்சியை அதிகப்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பாக இருந்தாலும் கூட இதனுடைய விளைவாக என்ன ஆகுது அப்படின்னா போக்குவரத்து நெரிசலை நம்மளால குறைக்க முடியும். அதே போல சுற்றுச்சூழலையும் பாதுகாக்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான வழிமுறையாகவும் கருதப்படுது. அதை விட முக்கியமாக சில பொருட்கள், சில மெட்டீரியல்ஸ் வந்து குறைந்த விலையில் அவங்களால விற்க முடியும். அப்போ நம்ம நினைச்சிட்டு இருப்போம், ஆடம்பரமான பொருட்கள் எல்லாம் ஷோரூம்ஸ்ல போய் கேட்கும்போது அதிகப்படியான விலை சொல்லுவாங்க. நம்மளால நடுத்தர வர்க்கத்தினரால அதை வாங்குறதோ இல்ல எல்லா தரப்பு மக்களாலையும் அதை வாங்க முடியாத சூழ்நிலை இருக்கும். ஆனா இந்த மாதிரி மின்னணு வர்த்தக நிறுவனங்கள் வந்து அதை குறைந்த விலையில் மக்களுக்காக அந்த சேவைகள் சென்றடையணும்னு சொல்லி குறைந்த விலையில் கொடுக்கும்போது அவர்களினுடைய வாங்கும் திறன் அதிகரிக்குது. அதை விட ஒரு கான்பிடன்ஸ் லெவல் வந்து அவங்களுக்கு கொடுது. என்ன நம்மளாலையும் எல்லா பொருட்களையும் வாங்க முடியும், பணக்காரங்களால இல்ல விலை மதிப்பான பொருட்கள் எல்லாம் ஒரு சிலரால மட்டும்தான் வாங்க முடியும்ன்ற சூழ்நிலை மாறி அனைத்து தரப்பு மக்களும் எல்லா விதமான பொருட்களையும் வாங்கி பயன்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு சூழலை இந்த மின்னணு வர்த்தகம் அப்படிங்கிறது ஏற்படுத்தி கொடுக்குது. சோ இதனுடைய வரம்புகள், மின்னணு வர்த்தகத்தினுடைய வரம்புகள் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா தேர்தல் ஆணையத்தை வந்து வெற்றிகரமா செயல்படுத்துறதுல இந்த தொழில்நுட்பம் அல்லது தொழில்நுட்பம் அல்லாத வரம்புகளும் இதுல இருக்கு. தொழில்நுட்பம் சார்ந்த வரம்புகள் அப்படின்னு சொன்னா டெக்னாலஜி ரிலேட்டட் இஷ்யூஸ். இப்ப தொழில்நுட்பம் சார்ந்த என்ன வரம்புகள் வந்து இங்க வைக்கப்படும் அப்படின்னு சொன்னோம்னா ஃபர்ஸ்ட் விஷயம் செக்யூரிட்டி. நீங்க சிஸ்டம்ல எல்லா விஷயத்தையும் இன்புட் பண்றீங்க, எல்லா டேட்டாஸையும் ஸ்டோர் பண்றீங்க அப்படின்னா அதனுடைய பாதுகாப்பு திறன், பாதுகாப்பு தன்மை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது முதல் கேள்வியாக வைக்கப்படும். இப்போ கம்ப்யூட்டர் இருக்குன்னா ஆஃபீஸ்ல வேலை பார்க்குற எல்லாருமே அதை அக்சஸ் பண்ண முடியும். அப்ப நான் தனித்துவமாக சேமித்து வைக்கக்கூடிய தகவல், அதனுடைய ரகசிய தன்மை அப்படிங்கிறது இங்கு பாதுகாக்கப்படுதா? அது நம்பகத்தன்மை. அதற்கான தகவல் தொடர்புகளுக்கான நெறிமுறைகள்.
போதுமான தொலைத்தொடர்பு அலைவரிசை இல்லை அப்படின்னு சொல்லும்போது நம்மளால எல்லா தரப்பு மக்களையும் இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்க முடியாது. அப்போ தொழில்நுட்ப வரம்புகள் அப்படின்னு சொல்லும்போது, லிமிடேஷன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது, தொழில்நுட்பம் சார்ந்து இது எல்லாமே வந்து அதுல வந்து ஒரு தடை கற்களாக கருதப்படும். இப்ப தொழில்நுட்பம் அல்லாத வரம்புகள் என்ன? இது எல்லாமே பாதுகாப்பு தன்மையோ, இல்ல அதை பயன்படுத்தும் திறனோ, ரகசியத்தன்மை பாதுகாக்கிறதோ, செயல்திறன் மேம்பாடோ வந்து எல்லாமே தொழில்நுட்பம் சார்ந்ததுன்னு சொல்லலாம். அப்ப தொழில்நுட்பம் அல்லாத வரம்புகள் என்ன? தொழில்நுட்பம் அல்லாத வரம்புகள் அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் விஷயமா சொல்றது மின்னணு வர்த்தகத்துல விலை உயர்ந்த பாதுகாப்பற்றது அப்படிங்கிற ஒரு நிலை வந்து இருக்கு. ஏன்? ஆனா இது நம்ம அதனுடைய பயனாளர்களாக பெரும்பான்மையானவங்க நம்ம இதை ஒத்துக்கிறது கிடையாது. ஏன்னா மின்னணு வர்த்தகத்துலதான் நம்ம என்ன நம்புறோம் அப்படின்னா, விலை உயர்ந்த பொருட்கள் விலை மலிவாக அனைத்து தரப்பு மக்களுக்கும் கிடைக்கப்படுது அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து மக்கள் மத்தியில இருக்கு. அப்போ இதுக்கான லீகல் செக்யூரிட்டி மெஷர்ஸ் வந்து அந்த தொழில் நிறுவனங்கள், மின்னணு வர்த்தகத்தின் மூலமாக செயல்படுத்தக்கூடிய தொழில் நிறுவனங்கள் அதற்கான பாதுகாப்பு தன்மைகள், சட்ட ரீதியிலான பாதுகாப்பு தன்மைகள் எந்த அளவுக்கு கொடுக்குறாங்க. அப்கோர்ஸ் இப்ப பண்றவங்க எல்லாருமே வந்து அது லீகல் அப்ரூவல் வாங்கி தான் எல்லாருமே வந்து ட்ரேடிங் வந்து பண்றாங்க. ஆரம்ப கால சூழ்நிலையில இருந்தது அதனுடைய பாதுகாப்பற்ற நிலை, சட்ட ரீதியிலான பாதுகாப்பற்ற நிலை. இப்ப இது வந்து அதிக விலை உள்ள பொருட்களை கம்மியான விலையில வைக்கும்போது அவங்களுக்கு என்ன பெனிஃபிட், அந்த கம்பெனிக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பாக்குறோம்னா, லாபகரமான செயல்பாடுகளுக்கு தேவையான விற்பனையாளர்களையும் அதற்கான வாங்குபவர்களையும் அவங்களோட செயல்பாடுகளுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அமைத்துக் கொள்ளுது. இது வந்து மனித உறவுகள்ல என்ன ஏற்பட்டு போனா வந்து வீட்டுல வந்து தேவையான பொருளை வாங்கினா எந்த இஷ்யூஸுமே கிடையாது. ஆஃபர்ல கொடுக்குறாங்கன்றதுக்காக எனக்கு பயன்படாத ஒரு பொருளை வாங்கி வீட்டுல சேர்த்து வைக்கிறதுனால எந்த ஒரு பயன்பாடும் கிடையாது. அப்போ இது என்ன ஆகுது, குடும்ப உறவுகள் மத்தியில் ஒரு பிரிவினையை ஏற்படுத்துவதற்கு ஒரு வழிகாலாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே போல மின்னணு கட்டணங்கள், நம்ம வந்து இப்ப என்ன பேமெண்ட்ஸ் பண்றதா இருந்தாலும் அதை வந்து த்ரூ ஆன்லைன் பேமெண்ட்ஸை நம்ம வந்து பண்ணிக்கலாம். இபி பில் கட்டலாம், ஃபோன் பில் கட்டலாம், ஃபோன் ரீசார்ஜ் பண்ணலாம். நீங்க என்ன ஈவன் சூப்பர் மார்க்கெட் பில்ஸ் பே பண்றது கூட நீங்க வந்து ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ், ஆன்லைன் பேமெண்ட்ஸ்ல வந்து நம்ம பண்ணலாம். அது போக இப்ப எல்லாமே கேஷ், மின்னணு பணம் அப்படிங்கிறது வந்துச்சு. அப்படி சொன்னோம்னா செக்ஸும் இதுல வந்து இன்க்ளூட் பண்றாங்க, காசோலைகளும். ஸோ அந்த மின்னணு பணம் அப்படிங்கிறது ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நம்ம வந்து தேவையான பணத்தை இருந்த இடத்துல இருந்து எங்கேயோ பல 1000 கிலோமீட்டருக்கு அப்புறம் இருக்கிற ஒருத்தருக்கு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நம்மளால இங்க இருந்து மாத்திர முடியும். இப்ப இதுல மின்னணு காசோலைகளுக்கான வழிமுறைகள் என்ன? இப்ப நார்மலா செக்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தரோட பேர்ல கொடுப்போம். அவங்க பேர்ல அவங்க பேங்க்ல போய் கொடுத்தாங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து டிரான்சாக்ட் ஆகி அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு போயிடும். ஆனா இங்க மின்னணு காசோலைகள் வந்து வழக்கமான காசோலைகள் மாதிரி இருக்கும். ஆனா இதை பயன்படுத்துவதற்கு ஒரு 3 வழிமுறைகள் வந்து அவங்க சொல்றாங்க. ஃபர்ஸ்ட், யூஸ்வலாவே உள்ளதுதான், நம்ம மின்னணு காசோலை கொடுக்கணும் அப்படின்னா ஒரு வங்கியோட அந்த அல்லது ஏதாவது ஒரு தனியார் நிதி நிறுவனத்தோட அந்த மின்னணு காசோலை சேவையை பெறுவதற்கு நாம விண்ணப்பித்திருக்கணும். செகண்ட் ஸ்டெப் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம யார்கிட்ட பொருள் வாங்க போறோமோ அந்த விற்பனையாளரை தொடர்பு கொண்டு நமக்கு தேவையான ஒரு பொருளையோ ஒரு சேவையையோ வாங்குவதற்கோ அவர்கிட்ட வந்து நம்ம அந்த மின்னணு காசோலையை மின்னஞ்சல் வழியாக செலுத்துறோம். தேர்ட் ஸ்டெப், அந்த வணிகர் வந்து அவரோட பேங்க் அக்கவுண்ட்ல காசோலையை டெபாசிட் செய்யறாரு. பணம் வாங்குறவரோட கணக்குல இருந்து அமௌண்ட் வந்து பற்று வைக்கப்பட்டு விற்பனையாளரினுடைய கணக்கில் அது வரவு வைக்கப்படுது. ஸோ இது ரொம்ப ஈஸி. ஆன்லைன் பேமெண்ட் பண்றது அப்படிங்கிறது, ஆன்லைன் செக்ஸ், மின்னணு காசோலைகள் அப்படிங்கிறது யூஸ்வலா இருக்கக்கூடிய செக் பேமெண்ட்ஸ் டிரான்சாக்ஷன்ஸ்க்கான வழிமுறைகளை இன்னும் எளிமைப்படுத்தும். அதே போலதான் மின்னணு கட்டண அட்டைகள். இது வந்து யூஸ்வலா அந்த கார்டு சிஸ்டம்,
நம்ம கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு யூஸ் பண்றோம் இல்லையா? ஸோ எங்கேயுமே வந்து லம்சமா ஒரு லேக்ஸ் கணக்குல நம்ம பணத்த கையில எடுத்துட்டு போக வேணாம். அத ஸ்டோர் பண்ண, அத பாதுகாக்க வேண்டிய டென்ஷன் கிடையாது. நீங்க கார்ட் ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா, அதுல இருக்கக்கூடிய லிமிட் பேஸ்டா நீங்க அந்த பணத்த வந்து ஈஸியா வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்ப இந்த தகவல் அ அ இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜியும், வங்கிகளும் சேர்ந்து நமக்கு இந்த ஒட்டுமொத்த பரிவர்த்தனைகளையும், மின்னணு சார்ந்த ஒட்டுமொத்த பரிவர்த்தனைகளையும் நமக்கு வந்து குடுக்குறாங்க. அப்போ வங்கிகளினுடைய செயல்பாடுகளும், அதற்கான பரிவர்த்தனைகளையும் எளிதாக்குறதுக்கும், வங்கிகள்ல கூட்டம் சேர்றதையும் இது ஒரு வகையில குறைக்குது. ஸோ அப்ப வங்கிகளினுடைய செயல்பாடுகள் தகவல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப பயன்பாடுகளுக்கும், அதனுடைய சேவைகளையும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு இது மிக பயனுள்ளதாக இருக்கு. மிக முக்கியமானது கருவூல அமைப்பின் கணினிமயமாக்கல். ட்ரெஷரீஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ இது வந்து யூசுவலா நம்ம கவர்மெண்ட் செக்டார்ஸ்ல இந்த சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்றாங்க. ஒவ்வொரு துறை சார்ந்த பணியாளர்களுக்கும் அவர்களுக்கான ஊதியம் சார்ந்த அல்லது இதர படிகள் சார்ந்த பண பலன்கள் எல்லாமே இந்த கருவூலத்தின் மூலமாகத்தான் மாற்றப்படுது. ஸோ அப்ப அரசாங்கம் தன்னுடைய பண பரிமாற்றத்தை குறைக்கிறதுக்கும் இந்த கருவூலங்கள் அவர்களின் மூலமாக பணங்களை மீன் பண பலன்களை பணியாளர்களுக்கு கொடுக்கும்போது அது ப்ராப்பர் ரெக்கார்ட்ஸ் இருக்கு. ஈஸியான லட்சக்கணக்கான அரசு பணியாளர்களுக்கு பணம் வழங்கும் முறை அப்படிங்கிறது இந்த கருவூல அமைப்புகளை கணினிமயமாக்கப்பட்டதன் மூலம் மிகவும் எளிமைப்படுத்தப்பட்டதாக நம்பப்படுது. அதே போல ரசீது. இப்போ வந்து நம்ம பில்ஸ் வந்து இப்போ ஆன்லைன்ல நம்ம பொருள் வாங்குறோம் அப்படின்னா, அப்ப நான் பேமெண்ட் பண்ணிட்டேன். நம்ம பேமெண்ட் பண்ணினதுக்கு எனக்கு என்ன எவிடன்ஸ்? நமக்கு உடனே வந்து ஒரு மெசேஜ் வந்து ரிசீவ் ஆயிடும். நம்ம வாங்கக்கூடிய பொருளோட ஒரு பில் காப்பி, ஆன்லைன் பில் காப்பியும் நமக்கு வந்து ரிசீவ் ஆயிடும். ஸோ அப்ப இது மின்னணு வர்த்தகம் அப்படிங்கிறது இந்திய அளவிலையும் சரி, இல்ல சிறு குறு வணிகர்களுக்கும் சரி, சர்வதேச அளவிலும் அதனுடைய செயல்பாடு அப்படிங்கிறது மிக ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக தான் இருக்கு. அது விவசாயம் சார்ந்ததாகவோ, தொழில்துறை சார்ந்ததாகவோ, அல்லது பிற தொழில்கள், பிற கலைகள் சார்ந்ததாகவோ இருக்கலாம். இது எல்லாமே தொழில்நுட்ப ரீதியாக மக்களினுடைய வாழ்வியல் சார்ந்த வளர்ச்சியும், சமூகம் சார்ந்த பொருளாதார வளர்ச்சியையும் மேம்படுத்தக்கூடிய ஒரு கருவியாக தான் இந்த மின்னணு வர்த்தகம் அப்படிங்கிறது இன்றைய கால சூழ்நிலையில பார்க்கப்படுது. சோ இப்ப அடுத்த அழகு பார்க்கணும் அப்படின்னா மின் ஆளுமை மற்றும் நகர்ப்புற மேம்பாடு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் மின் ஆளுமை அப்படிங்கிறது தேசிய அளவிலிருந்து சர்வதேச அளவிலிருந்து நகர்ப்புற கிராமப்புற ஆளுமை வரைக்கும் ஒரு முக்கியமான பங்களிப்பை வந்து இன்றைய சூழ்நிலையில பெற்றிருக்கு. அது கிராமப்புற பகுதிகளாக இருந்தாலும் கூட இன்றைய காலகட்டங்களில் கிராம நிர்வாகங்களிலும் இந்த மின் ஆளுமை அப்படிங்கிறது ஒரு இன்றியமையாத பணியாக தான் கருதப்படுது. சோ ஒவ்வொரு அரசும், ஒவ்வொரு அரசாங்கமும் அதனுடைய சேவைகள் அனைத்து தரப்பு மக்களையும் சென்றடையணும் அப்படின்னா அதற்கு ஒரு முக்கியமான கருவியாக இந்த மின் ஆளுமை அப்படிங்கிறது இன்றைய கால சூழ்நிலையில் கையாளப்படுது. இந்த மின் ஆளுமை அப்படிங்கிறது தகவல் தொடர்பு வளர்ச்சியின் ஒரு புரட்சியாக வந்து கருதலாம். ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா இதுல வந்து உயர்தரமான உட்கட்டமைப்பு இருக்கு. ஒவ்வொரு நாளும் புதுமைகள் கண்டுபிடிக்கப்பட்டுகிட்டு இருக்கு. இதில் நாம செய்யக்கூடிய முதலீடுகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. சோ நிறுவனங்களினுடைய எண்ணிக்கையும், அவர்களினுடைய ஆற்றல், அவர்களினுடைய செயல்பாடு, அவர்களுடைய வாங்கும் விற்கும் திறன் அதிகரிக்குது. அப்போ இது தொழில் சார்ந்து, தொழில்நுட்பம் சார்ந்த எல்லா பலன்களையும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் எளிதான வழிமுறைகளை பின்பற்றி கொடுக்குது. இப்ப இந்த பகுதியில நகர்ப்புற வளர்ச்சியில மின் ஆளுமையினுடைய பங்களிப்பு என்ன, அதற்கு சாத்தியமான பயன்பாடுகள் என்ன அப்படிங்கறத பத்தி தான் இந்த பகுதியில நாம பார்க்க போறோம். சோ தேசிய மின் ஆளுமை திட்டத்தின் கீழ் நகர்ப்புற பணிமுறை திட்டங்கள். ஒரு திட்டத்தினுடைய அடிப்படையான நோக்கம் என்னவா இருக்கும்? ஃபர்ஸ்ட் அது அந்த அரசாங்கத்தினுடைய செயல்பாட்டிற்கு கீழ் இருக்கும். அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா மக்களினுடைய தேவைகளையோ அவர்களுடைய பிரச்சனைகளையோ தீர்க்கக்கூடிய ஒரு தீர்வாக அந்த செயல்பாடு அமைந்திருக்கணும். அப்ப இந்த திட்டத்தினுடைய நோக்கம் நகர்ப்புற
பணிகளினுடைய செயல்பாடு, மின் ஆளுமை திட்டத்தினுடைய செயல்பாடு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அனைத்து தரப்பு மக்களுக்கும் மத்திய மாநில அரசுகளால் கொண்டு வரப்படக்கூடிய பல்வேறு துறை சார்ந்த திட்டங்களும் அனைத்து தரப்பு மக்களையும் எந்தவித பாகுபாடும் இன்றி சென்றடையணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய நோக்கம். இப்ப இந்த தகவல் பரிமாற்றத்தினுடைய உட்கட்டமைப்புகள் என்னவா இருக்கு? இப்ப நம்ம அட்மினிஸ்ட்ரேஷனை பிரிக்கும் போது கீழ்நிலை, இடைநிலை, மேல்நிலை பிரிப்போம். டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட், சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு. இப்ப இந்த மாவட்டங்கள் தான் லோயர் லெவல்ல இருக்காங்க. ஏன் அப்படின்னா இதுதான் அரசாங்கத்தினுடைய அடிப்படை நிர்வாக அழகாக நாம கருதுறோம். அதை தாண்டி இந்த கிராமப்புறங்களினுடைய பங்கேற்பும் இந்த மாவட்டங்கள்ல மாவட்ட நிலைகள்ல முக்கியமானதாக கருதப்படும். இப்போ ஒவ்வொரு மாவட்ட தலைமையகத்திலையும் தேசிய தகவல் தொடர்பு அலுவலகம் மையம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கும். இதனுடைய தேசிய தகவல் தொடர்பு மையத்தினுடைய குறிக்கோள் என்ன? இதனுடைய நோக்கம் என்னவா முன்னெடுக்கிறோம் அப்படின்னா, மாநில மத்திய அரசுகளால் கொண்டு வரப்படக்கூடிய அனைத்து திட்டங்களும் எல்லா தரப்பு மக்களையும் கொண்டு போய் சேரும். அப்போ ஒவ்வொரு மாவட்ட மையங்களிலும் அதற்கான ஒரு தனி அலுவலகம் அமைக்கப்பட்டு, ஒரு தனி அலுவலர் நிறுவப்பட்டு, அந்த அலுவலர்கள் மூலமாக அதற்கு தேவையான உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்படும். இப்ப இந்த மையங்களினுடைய வேலை என்ன? சிஸ்டம் முன்னாடி உட்கார்ந்துருப்பேன், நீங்க கேட்டா நான் சொல்லுவேன் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. அவங்களினுடைய செயல்பாடுகள், அதாவது மத்திய மாநில அரசுகளினுடைய செயல்பாடுகளை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கிறது தான் இவங்களுடைய வேலை. அட் தியர் டோர் ஸ்டெப்ஸ், அவங்களோட கண்ணுக்கு முன்னாடி, அவங்களோட வீட்டு வாசல்ல அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் நிறைய வசதிகளை மேம்படுத்தி கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத அவங்களுக்கு தெரியப்படுத்துறது அவங்களுடைய முக்கியமான பணி. அப்ப இந்த நகர்ப்புறங்களின் மின் ஆளுமை திட்டங்கள் என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம், என்னென்ன பகுதிகளுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குது அப்படின்னு பார்க்கிறோம். இப்ப முக்கியமா நகர்ப்புறங்களின் மின் ஆளுமை திட்டங்களினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, நகர்ப்புற வளர்ச்சியை மேம்படுத்துறதுதான். நம்ம எல்லாம் சொல்றோம், கிராமத்தை விட கம்பேர் பண்ணும்போது சிட்டிஸ்ல நிறைய வசதிகள் இருக்கு, அங்க இருக்கவங்களுக்கு எல்லாம் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு, எஜுகேஷன் நல்லா இருக்கு, எல்லாமே நம்ம சொல்லலாம். ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இன்னமும் ஹையர் ஃபர்ஸ்ட் கிரேட் சிட்டிஸ் அளவுக்கு நாம நம்மளுடைய நகரங்களை உயர்த்தி அதனுடைய நிலைப்பாட்டை மேம்படுத்தி கொண்டு செல்லணும் அப்படிங்கறத அவங்களுடைய முக்கியமான நோக்கமாக கருதப்படும். ஸோ இந்த நகர்ப்புற மின் ஆளுமை திட்டத்திற்காக அவங்க ஃபர்ஸ்ட் கான்செப்ட் கொண்டு வர்றது போக்குவரத்து. முன்னாடிலாம் பஸ் டைமிங் தெரியாது, பஸ் எங்க இருந்து என்ன டைமுக்கு மூவ் ஆகி என்ன டைமுக்கு ரீச் ஆகும் தெரியாது. அதுக்கு டிக்கெட் புக் பண்றது நம்ம நேர்ல போய் தான் அந்த பஸ் டிப்போஸ்ல லாங் டிராவல் போறதுக்கெல்லாம் புக் பண்ணணும், டிக்கெட் வாங்கணும். ஆன் தி ஸ்பாட் நம்ம பஸ் ஏற போகும்போது தான் டிக்கெட் வாங்குற மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாம் இருந்தது. ஆனா இப்போ இந்த மின் ஆளுமை திட்டங்களின் கீழே நம்ம இருந்த இடத்துல இருந்தே நமக்கான டிராவலிங் டேட், டைம், சீட் முதற்கொண்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும். எல்லாமே நவீனமயமாக்கப்பட்டது. மின் ஆளுமையின் கீழ் நமக்கு நீங்க அந்த என்ன டிரான்ஸ்போர்ட்ல உங்களுக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க கொடுத்தீங்கனாலே அவனோட கால அட்டவணை முழுவதுமாக விலை பட்டியலுடன் பட்டியலிடப்படுது. இப்ப டிக்கெட் ஃபேர் எவ்வளவு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். அதே போல ஒரு பஸ் கம்பெனியோட இன்னொரு பஸ்ஸோட ட்ரெயின் ஃபேர், போக்குவரத்து கட்டணம் உயர்வா இருக்கா குறைஞ்சிருக்கா அப்படிங்கறதையும் நம்ம கம்பேர் பண்ணிக்கவும் முடியும். இந்த போக்குவரத்து அப்படிங்கிறது ஒரு மாநிலத்திற்கு மட்டும் இல்லாமல் ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்திற்கு நம்ம போகும்போதும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இது இந்த முன்பதிவு வசதி அப்படிங்கிறது. இப்ப நம்ம பக்கத்துல உள்ள ஸ்டேட்ஸ்க்கு போறோம் அப்படின்னா, மாநிலங்களுக்கு போறோம் அப்படின்னா அந்த மாநிலத்துல பஸ் அங்க இருந்து நமக்கு எப்போ பஸ், இங்க இருந்து போறதுக்கு என்ன டைமிங் பஸ், எவ்வளவு எக்ஸ்பென்சஸ், என்ன டைமிங் ஷெட்யூல், இதெல்லாமே நம்ம ஈஸியா அந்த மின் ஆளுமை திட்டத்தின் கீழ் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அப்போ இந்த போக்குவரத்தை மேம்படுத்துவதற்கும் பக்கத்து மாநிலங்கள், அண்டை மாநிலங்களோட போக்குவரத்து திட்டங்களை தெரிந்து கொள்வதற்கும்
குறிப்பா இந்த மாதிரி பீக் டைம்ஸ்ல திருவிழா காலங்கள் அல்லது விசேஷ காலங்கள்ல வந்து இந்த கூட்ட நெரிசலை மேலாண்மை செய்வதற்கும், நம்ம வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்ற மாதிரி விழா காலங்கள்ல முக்கியமான காலகட்டங்கள்ல மக்களினுடைய கூட்ட நெரிசலை குறைக்கிறதற்கும் இந்த மின் ஆளுமை திட்டத்தின் கீழ் அதற்கான போக்குவரத்து விதிமுறைகளையும் போக்குவரத்து பயணிகளுக்கு தேவையான வசதிகளையும் பெற்றுக்கொள்வது மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அதே போல பில்கள் மற்றும் வரிகளை ஆன்லைன்ல செலுத்துறோம். நம்ம ஏற்கனவே மின்னணு பேமெண்ட்ஸ் அப்படிங்கறது பார்த்திருக்கோம். நீங்க டிரான்ஸ்போர்டேஷனுக்கா இருக்கட்டும், கமர்ஷியலா இருக்கட்டும், இல்ல விவசாயம் சார்ந்து இருக்கட்டும், என்ன மாதிரியான பேமெண்ட்ஸா இருந்தாலும் சரி, நீங்க வந்து என்ன பண்ணலாம், ஆன்லைன்லயே வந்து பேமெண்ட்ஸ் பண்ணணும். ஏன்னா ஒரு வெப்சைட்ல போய் நம்ம கனெக்ட் இருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரிக் பில் பே பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ஐடி யூஸ் பண்ணி உள்ள அந்த போர்ட்டல்ல பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு பேமெண்ட் வந்து எவ்வளோன்றது வந்தது. அதுலயே மோட் ஆஃப் பேமெண்ட் அப்படிங்கிறதும் இருக்கும். ஸோ த்ரூ ஆன்லைன்ல நீங்க ஈஸியா எலக்ட்ரிக்கல் ஆஃபீஸ் போகணுன்றது இல்லை, மின்சார அலுவலகம் போகணுன்றது இல்லை, லைன்ல நிக்கணுன்றது இல்லை, கூட்ட நெரிசல்ல ஈடுபட வேண்டாம், வெயில்ல நிக்க வேண்டாம், டிராவல் பண்ணி போக வேண்டாம். நீங்க உட்கார்ந்த இடத்துல இருந்து சுலபமான வழிமுறைகளை பின்பற்றி நம்மளால என்ன பண்ண முடியும், பேமெண்ட்ஸை ஈஸியா செலுத்த முடியும். அதே போல ஆன்லைன் பரிவர்த்தனைகள், ஆன்லைன் ட்ரேடிங், மின்னணு வர்த்தகம் அப்படின்னு சொல்லி ஆன்லைன் பரிவர்த்தனைகள் அப்படிங்கிறது பொருட்களை வாங்குவதற்கு மட்டும் கிடையாது, பொருட்களை சுலபமாக விற்கவும் செய்யறதுக்கு இந்த ஆன்லைன் பரிவர்த்தனைகள் நமக்கு மிகுந்த சுலபமான வழிகளை தரக்கூடியதாக இருக்கு. அதே போல செலுத்துதல் வரி, டாக்ஸ் பேமெண்ட்ஸும் நம்ம ஈஸியா பண்றோம். ரெண்டாவது இப்போ நமக்கு வந்து நிறைய லோன் ஆஃபர்ஸ் எல்லாமே வந்து த்ரூ டெலிஃபோன் தான் வந்து நமக்கு ரிசீவ் ஆகும். முன்னெல்லாம் வந்து நமக்கு தேவை இருக்கு ஹவுசிங் லோன், பர்சனல் லோன், ஒரு கார் லோன், 2 வீலர் லோன், என்ன வேணும்னாலும் நம்ம வந்து பேங்க்ல போய் அப்ரோச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் மேனேஜர்கிட்ட போய் பேசணும், நம்மளோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் அவங்க பார்க்கணும், அது அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கணும். அப்போதான் வந்து அவங்க நமக்கு லோன் கொடுக்கலாமா வேணாமான்றதை பத்தி யோசிப்பாங்க. ஆனா இப்போ நமக்கு இந்த லோன் டிரான்சாக்ஷன்ஸ் லோன் ஆஃபர்ஸே வந்து நிறைய பேங்க் கம்பெனிஸ் வந்து நம்மளோட டிரான்சாக்ஷன்ஸ் பார்த்துட்டு நமக்கு வந்து கொடுக்குறாங்க. ப்ரீ அப்ரூவ்டு லோன்ஸ் எல்லாம் வந்து பர்சனல் லோன்ஸ் எல்லாம் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இப்போ இந்த பர்சனல் லோன்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா இப்போ பேமெண்ட் வந்து நமக்கு இப்போ ஆன்லைன் ட்ரெஷரிஸ் மூலமா நமக்கு வந்து சேலரிஸே வந்து ஈவன் பிரைவேட் அண்ட் கவர்மெண்ட் செக்டார்ஸ்ல இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்களுக்கு வந்து சேலரிஸ் வந்து ஆன்லைன்ல தான் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அப்போ நம்ம லோனுக்கு செலுத்தக்கூடிய அல்லது இப்போ நீங்க ஆன்லைன்ல பொருட்கள் வாங்குறீங்கன்னா, மின்னணு வர்த்தகத்தின் மூலமாக பொருட்கள் வாங்குறீங்கன்னா, அந்த பொருட்களுக்கான பேமெண்ட்ஸ் கூட நம்ம ஒரே பேமெண்ட்ல கொடுக்கணும்னு இல்லை, அவங்களும் நமக்கு இஎம்ஐ ஆஃபர்ஸ் வந்து தராங்க. இஎம்ஐ பே பண்ற ஆப்ஷன் வந்து தராங்க. 6 months 1 year அந்த மாதிரி டென்யூர் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ அந்த இஎம்ஐ செலுத்துறதுக்காக அந்த பேங்க்குக்கோ இல்லை அந்த பிரைவேட் கம்பெனி ஃபினான்ஸ் கம்பெனிக்கோ இல்லை அந்த பொருள் வாங்குற கடைக்கோ நம்ம போய் நிற்க வேண்டாம். இது எல்லாமே சுலபமாக மின்னணு வர்த்தகத்தின் மின்னணு பரிவர்த்தனைகளின் மூலமாக நம்மளால செய்ய முடியும். இதற்கான தகவல் சேவைகள் அப்படின்னா என்ன மாதிரியான சேவைகள் மக்களுக்கு வழங்கப்படும்? இப்ப மாநில மத்திய அரசாங்கங்களினுடைய செயல்பாடுகள் வந்து எல்லா தரப்பு மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அப்ப மக்களுக்கு அந்த தகவல்களை அவங்க எப்படி கொண்டு போய் சேர்க்கிறாங்க? இப்ப விவசாயம் சார்ந்த தகவல்கள் எல்லாம் விவசாயம் செய்யறவங்களுக்கு தான் வந்து மெயினா போகணும். லைக் இந்த மானியங்கள் கொடுக்கறது, மானிய விலைகள்ல டிராக்டர்ஸ், மற்ற விவசாயம் சார்ந்த எக்யூப்மெண்ட்ஸ் கொடுக்கறது, விதைகள் கொடுக்கறது, மருந்து பொருட்கள் கொடுக்கறது, இந்த எல்லாமே வந்து அந்த விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு முதல்ல போய் தெரியப்படுது. அப்போ அவங்களுக்கு அந்த தகவலை தெரிவிக்கணும் அப்படின்னா அதற்கான முறையான வழிபாடு என்ன, செயலி என்ன, அந்த செயலியின் மூலமாக அந்த தகவல் அவர்களை சென்றடையும். அதே மாதிரி துப்புரவு பணியாளர்கள் இருக்காங்க, ஒர்க்கிங் விமென்ஸ் இருக்காங்க, சிங்கிள் பேரண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ எல்லா தரப்பு மக்களுக்கும் அவர்களினுடைய தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி, அவர்களினுடைய நிலைப்பாடுகளுக்கு ஏற்ற மாதிரி அந்த தகவல்கள் வந்து அவர்களை சென்றடையணும் அப்படிங்கிறது இங்க முக்கியமாக சொல்லப்படுது.
ஸோ நகர்ப்புறங்களில் வழங்கப்படக்கூடிய சேவைகள் என்னவாக இருக்கும்? அங்கு வழங்கப்படக்கூடிய சேவைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, வீட்டு வரி மதிப்பீடு. இப்போ ஒரு பில்டிங் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம், இல்ல லோன் வாங்குறோம் அப்படின்னா, அந்த வீட்டுக்கு நம்ம வந்து எஸ்டிமேஷன் வந்து பண்ணுவாங்க. ஓகே. ஸோ அந்த வரிகளுக்கான மதிப்பீடு அப்படிங்கிறது இப்போலாம் ஆன்லைன்லேயே நம்ம வந்து ஈஸியா பண்ணிடுறாங்க. அதே போல பில் பேமெண்ட்ஸ் ஆல்ரெடி பார்த்தது. பில் பேமெண்ட்ஸ் வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னா, அந்த பில்லிங் அதற்கான பேமெண்ட்ஸும் இப்போ பேமெண்ட் பெண்டிங் இருக்கு. லைக் இந்த இஎம்ஐ செலுத்துறதெல்லாம் சொன்னோம் அப்படின்னா, லாஸ்ட் மந்த் நம்மளால பே பண்ண முடியல. அந்த பேமெண்ட்டையும் சேர்த்து நம்ம இந்த மந்த் பே பண்றோம் அப்படின்னா, அது எல்லாத்தையுமே த்ரூ ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து நமக்கு ஈஸியான வழிமுறைகள பின்பற்றி பட் சில நிறுவனங்கள்ல வந்து பெரும்பான்மையான நிறுவனங்கள்ல வந்து அதுக்கு பெனாலிட்டீஸும் அவங்க வந்து சார்ஜ் பண்றாங்க. அதே போல ரெஜிஸ்ட்ரேஷன் சம்பந்தமா. இப்போ நிலம் வந்து நீங்க விக்கிறீங்க, இல்ல வாங்குறீங்க அப்படின்னா, அந்த ஈஸி வெரிஃபிகேஷன் பார்க்கறது, பட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்றது, இது எல்லாமே ஆன்லைன்ல கொண்டு வந்துட்டதுனால, மக்களுக்கு அதற்கான வழிமுறைகளை எளிமைப்படுத்தி, அவர்கள் சுலபமாக அந்த சேவைகளை பெறுவதற்கு நகராட்சிகளும், மாநகராட்சிகளும் வந்து அதற்கான வழிமுறைகளை மக்களுக்கு எளிமைப்படுத்தி குடுக்குறாங்க. லைக் பர்த் சர்டிஃபிகேட் வாங்குறது, இறப்பு சான்று வாங்குறது, நீங்க வந்து லைசென்ஸ் ரெனியூவல் பண்றது, லைசென்ஸ் வந்து அந்த காப்பி வந்து டாக்குமெண்ட் வந்து பிரிண்ட் அவுட் போடுறது, ஆர்சி ரெனியூவல் பண்றது, இன்சூரன்ஸ் ரெனியூவல் பண்றது, இது எல்லா விதமான பேமெண்ட்ஸ்மே வந்து நம்ம என்ன பண்ணலாம், வீட்ல இருந்த இடத்துல இருந்தே நம்மளால அத சுலபமாக பண்ண முடியும். அதே போல சொத்துக்களின் பதிவு, ரெஜிஸ்ட்ரேஷன் அதுக்கான பேமெண்ட்ஸ் வந்து இப்ப எல்லாமே வந்து முன்னாடி தான் கேஷ் பேமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப எல்லாமே வந்து ஆன்லைன் பேமெண்ட்ஸா தான் ரெஜிஸ்ட்ரேஷனுக்குமே வந்து ஆயிடுச்சு. அதை விட முக்கியமா ஒரு நகர்ப்புற அல்லது கிராமப்புற வளர்ச்சிக்கான மேம்பாட்டு திட்டங்களுக்கான மதிப்பாய்வு. ஒரு எஸ்டிமேஷன் போடுறோம் அப்படின்னா, இங்க என்ன வசதி வேணும்? அதற்கான தேவை என்ன? அதற்கான மதிப்பீடு என்ன? அதனுடைய பயனாளிகள், அதாவது எவ்ளோ மக்கள் வந்து இந்த சேவையின் மூலமாக பயனடைய போறாங்க அப்படிங்கிறது முதற்கொண்டு, நாம வந்து நகராட்சி சேவைகளின் கீழ் அந்த திட்டங்களுக்கான பகுப்பாய்வுகளையும், மதிப்பாய்வுகளையும் நாம வந்து பெற முடியும். போக்குவரத்து மேலாண்மை. லைக் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி டிரான்ஸ்போர்டேஷன் சம்பந்தமான எல்லா பேமெண்ட்ஸும் இல்ல டீட்டெயில்ஸ் வாங்குறதும், டிக்கெட்ஸ் வந்து புக்கிங் பண்றதும் எல்லாமே வந்து நமக்கு மின்னணு வர்த்தகத்தின் மூலமாகவே நமக்கு எளிமைப்படுத்தப்பட்டிருக்கு. அப்போ இந்த வசதிகளை எல்லாம் நகர்ப்புற மக்களுக்கு வழங்குறாங்க அப்படின்னா, நகர்ப்புற பகுதிகள் மேன்மை அடைஞ்சா தொழில்துறை நிறுவனங்கள் வளர்வதற்கு அது ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. ஸோ அதன் அடிப்படையில அந்த போக்குவரத்து வசதிகளை நகர்ப்புறங்களில் போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்தி கொடுப்பதன் மூலமாக மக்களினுடைய அன்றாட வாழ்வியல் சார்ந்த பிரச்சனைகள் குறையும். அதே சமயத்துல பொருளாதாரம் சார்ந்த அந்த பகுதியினுடைய, அந்த நகரத்தினுடைய நிலைப்பாடும் உயருவதற்கு அது ஒரு முக்கியமான வழியாக இருக்கு. 2வது, சாலை கட்டுமானம் அல்லது அதை வந்து மெயின்டைன் பண்றதுக்கான தேவைகள். ஸோ போக்குவரத்து மேலாண்மை எந்த அளவுக்கு முக்கியம்னு நம்ம சொல்றோமோ, அதே அளவுக்கு அந்த சாலைகளை அமைப்பதும், அதை மேலாண்மை செய்வதும் அப்படிங்கிறது ஒரு இன்றியமையாத பணியாக தான் இங்கு கருதப்படுது. அதே போல போக்குவரத்து மேலாண்மையினுடைய பாதுகாப்பு. இப்ப அவங்க டிரான்ஸ்போர்டேஷன் பண்றாங்க, எல்லா எக்ஸ்பென்சஸும் பேர் பண்றாங்க, இல்ல அந்த கட்டுமான வசதிகளை மேம்படுத்தி கொடுக்கறது, அதை மேனேஜ் பண்றது, மெயின்டைன் பண்றது எல்லாமே பண்றாங்கன்னு போது அவங்களுக்கு தேவையான பாதுகாப்பு வசதிகளையும் ஏற்படுத்தி தர்றது. லைக் ஆக்சிடென்டல் பாலிசிஸ், இல்ல அவங்க வேலை செய்யும் போது ஹெல்த் ரிலேட்டடான எந்த இஷ்யூஸும் வராம அவங்களுக்கு தேவையான உபகரணங்களை கொடுத்து பொல்யூஷன்ல இருந்து அவங்களை ப்ரொடெக்ட் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நகர்ப்புற மேம்பாட்டு வசதிகளுக்கு தேவையான ஒரு முக்கிய கருவிகளாக கையாளப்படும். இறுதியாக ஸ்மார்ட் சிட்டி மிஷன். இப்போ வந்து ஸ்மார்ட் சிட்டி மிஷன் அப்படிங்கிறது மத்திய அரசாங்கத்தால் 2005ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குறைந்த காலகட்டங்கள்ல குறைஞ்சது ஒரு 100 சிட்டிஸையாவது
தரம் மேம்படுத்தப்பட்ட நகர் பகுதிகளாக மாற்றணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய இலக்காக கொண்டு செயல்படுறாங்க. சோ இதற்கு கீழே நம்ம எல்லா விஷயங்களும் சொல்லலாம். பொருளாதார ரீதியாக குழந்தைகளுடைய கல்வி, சுகாதாரம், போக்குவரத்து, விமன் எம்பவர்மெண்ட், மக்களினுடைய அன்றாட வாழ்வியல் தேவைகள், இது எல்லாத்தையுமே மேம்படுத்தி அவர்களினுடைய வளர்ச்சியின் மூலமாக நாட்டினுடைய வளர்ச்சியை மேம்படுத்துறது தான் அவங்களுடைய முதன்மையான குறிக்கோளாக கொண்டு இந்த ஸ்மார்ட் சிட்டிஸ் அப்படிங்கிறது இன்றைய கால சூழ்நிலையில செயல்பட்டு இருக்காங்க. சோ அப்ப மின் ஆளுகை அப்படின்னு சொல்லும் போது, இல்ல மின்னணு வர்த்தகம் அப்படின்னு சொல்லும் போதும் மக்களினுடைய தேவைகள் அவர்களினுடைய இருப்பிடத்தில் இருந்து மத்திய மாநில அரசாங்களால் அவர்களுடைய செயல்பாடுகளின் மூலமாக சுலபமான வழிமுறைகளை பின்பற்றி எல்லா தரப்பு மக்களையும் சென்றடையணும் அப்படிங்கறதான் இந்த ஸ்மார்ட் சிட்டியோட மிஷன் ஒரு மின்னணு ஆளுகையினுடைய நோக்கமாக கொண்டு இந்த செயல்பாடுகள் எல்லாமே முன்னிறுத்தப்படுது. நன்றி.